நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் அனைத்து மக்கள் மீதும் நின்று நிலவட்டும் என்ற அழகிய முகமன் வார்த்தையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பு வாய்ந்த வந்தவாசி வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சார்பிலே, மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பிலே, ஐக்கிய ஜமாத்தின் சார்பிலே, இஸ்லாமிய இயக்கங்களின் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிரான மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆதம் பாஷா அசனி ஹலரத் ஆலிம்சா அவர்களே, இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற சமுதாய தலைவர்களே, இங்கே கடந்து விட்டு சென்றிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் உதயகுமார் அவர்களே, பாராளுமன்றத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய தரணிவேந்தர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் அவர்களே, அதே போல இங்கே திரளாக கூடியிருக்கின்ற பெரியோர்களே, காவல்துறை மற்றும் உளவுத்துறை சகோதரர்களே, எங்கள் இந்த முழக்கத்தை செவிமடுத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தொப்புள் கொடி உறவுகளே, பல்வேறு மதங்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த சகோதரர்களே, இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டமாக மாறி நடந்து கொண்டிருப்பதனுடைய முக்கிய விஷயம் என்னவென்றால், பல நூறு ஆண்டுகளாக, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்கள் தங்களுடைய சொத்துக்களை இறைவனுக்காக என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சொத்தை வக்பு நிர்வாகம் என்று ஒன்று வைத்து அதை ஆண்டாண்டு காலம் நிர்வகித்து வருகின்ற சூழ்நிலையில் இந்த மோடி பாஜக அரசு, பாசிச RSS பயங்கரவாத அரசு இந்திய முஸ்லிம்களை இந்தியாவிலே இருந்து கருவறுத்து வெளியே அனுப்ப வேண்டும், முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு சதித்திட்டத்தை தீட்டுகிறார்கள். அந்த சதித்திட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் முஸ்லிம்களை இந்திய தேசத்திலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்ந்த வரலாறுகளை இல்லாமல் செய்ய வேண்டும். முஸ்லிம்களுடைய வரலாறு எது? நான் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறேன், உமர் ஃபாரூக் அவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார், ஐதர்பாய் அவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதெல்லாம் வரலாறு அல்ல. அது அடுத்த காலகட்டத்திலே யார் என்றே தெரியாது. ஆனால் நாங்கள் தொழுத பள்ளிவாசல் ஒரு வரலாறு, எங்களை கொண்டு போய் அடக்கம் செய்கிற மயானம் கபர்ஸ்தான் அது வரலாறு, நாங்கள் நல்லொழுக்க பயிற்சியை கற்றுக்கொண்ட மதரசா ஒரு வரலாறு. இதுதான் வக்பு சொத்து. இப்பொழுது புரிகிறதா ஏன் வக்பு சொத்தின் மீது ஒன்றிய அரசு அபகரிக்க இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? இந்த வரலாற்றை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் பள்ளிவாசல் இருக்கக்கூடாது, மதரசா இருக்கக்கூடாது, இவர்களை அடக்கம் செய்கிற கபர்ஸ்தான் இருக்கக்கூடாது. இதுதான் RSS உடைய திட்டம். RSS ஐ உருவாக்கியவர்களின் திட்டம் இதுதான். அதை அமுல்படுத்துகின்ற RSS இன் கோமணம் தான் மோடியும் அமித்ஷா என்ற கயவர்கள், திருட்டு பசங்க. இந்த 2 திருட்டு பசங்க வெங்கல கடைக்குள்ள ஆன பூந்த
மாறி, ஓநாய் கையில சிக்கின ஆடு மாறி. இந்த ஓநாய்கள் நம்மை பார்க்கிற போது வெறி பிடித்த நாய் போல முஸ்லிம்களை பார்த்தவர்கள் கத்துகிறார்கள், கதறுகிறார்கள், கடித்து குதறுகிறார்கள். அவர்கள் கடித்து குதறினுடைய விளைவை குஜராத்திலே பார்த்தோம், மும்பையிலே பார்த்தோம், யூபியிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம், மத்திய பிரதேசத்திலே பார்த்தோம், ஜார்க்கண்டிலே பார்த்தோம், மிசோராமிலே பார்த்தோம், நாடு முழுக்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் பெண்கள் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாலியல் பலாத்காரத்திற்கு உங்கள் பெண்கள் ஆளாய் கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் பள்ளிவாசல்கள் அகழ்வாய்வு என்ற பெயரில் அந்த பள்ளிவாசலுக்கு பூட்டு போடப்படுகிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் 118 பள்ளிவாசல்களுக்கு இந்த நாட்டில் அகழ்வாராய்ச்சி செய்கிறவர்கள் பூட்டு போட்டிருக்கிறார்கள். அந்த பள்ளிகளில் தொழுகை நடப்பதில்லை. 118 பள்ளிவாசல். நாமெல்லாம் உயிரோட தான் இருக்கோம். முஸ்லிம்கள் 30 கோடி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் உங்க பள்ளிவாசல் யார் கையில இருக்கு? அகழ்வாய்வு செய்கிறவன் அந்த அதிகாரிகள் முழுவதும் RSS சார்ந்தவர். அவன் தான் பூட்டு போட்டிருக்கான். வேலூர்ல உள்ள ஜலகண்டேஸ்வரன் கோயிலுக்கு பூட்டு கிடையாது. அகழ்வாய்வு என்கிற பெயரில் பூட்டப்பட்டது. திறந்து விட்டு கும்பிடுகிறார்கள். ஆனால் அந்த வேலூர் கோட்டையிலே உள்ள முஸ்லிம்கள் தொழுகை நடத்தக்கூடிய, அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சத்தம் கேட்கக்கூடிய பள்ளிவாசல் திறந்து விடப்பட்டதா? இல்லை. இப்பொழுது புரிகிறதா? ஜலகண்டேஸ்வரன் கோயிலுக்கு ஒரு நீதி, முஸ்லிம்கள் தொழுகை நடத்துகின்ற பள்ளிவாசலுக்கு ஒரு நீதி. அதுதான் மோடி என்ற திருட்டு பயணம், அமித்ஷாவும் செய்கிற சதி என்று நான் சொன்னால் இல்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டும், நிரூபிக்க வேண்டும். அபகரிப்பது, படுகொலை செய்வது, சூறையாடுவது, கலவரம் செய்வது, முஸ்லிம் சொத்துக்களை ஆட்டை போடுவது, முஸ்லிம் பெண்களை மானபங்கப்படுத்துவது, இதல்லாமல் இந்த பிஜேபி செய்த சாதனை என்ன? அந்த பிஜேபியை விளங்க வைக்கின்ற அந்த ஒன்றிய அரசுடைய இந்த தவறான